ஹை வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி ரேவதியை காப்பாற்றி ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது நம்ம சாமுடிச்சேரி கிட்ட சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அக்கா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் சும்மா விட்டோம்னா கண்டிப்பாக இவங்க என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவாங்கன்னு நம்ம யோசிக்க கூட முடியாது. அதனால எப்படியாவது ரேவதியை கார்த்திக்கிட்ட இருந்து நம்ம உடனே பிரிச்சாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சாமுடிச்சேரி வந்து ரேவதியை பார்த்து செம்மையா திட்டுறாங்க. ரேவதி யாரை ஏமாத்தி எங்க ஊர் சுத்திட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் இன்னும் கண்டவனோடலாம் ஊர் சுத்தல, என் புருஷன் கூட தான் நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ மனசார அவனை பிரிஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கல, இதுக்கப்புறம் எப்படி நீ அவன் கூட ஒன்னா ஊர் சுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் கையெழுத்து போட்டு கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனா நாங்க இன்னும் முறைப்படி பிரியவே இல்லையே, எங்களை கோர்ட் 6 மாசம் சேர்ந்து வாழ தானே சொல்லியிருக்கு, அதனாலதான் நான் அவர் கூட வெளியில போயிட்டு வந்தேன், அதை கேட்கிற உரிமை இங்க இருக்கிற யாருக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திர சொல்றாங்க, பாத்தியாக்கா இவ என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே மரியாதை கொடுக்க மாட்டா, இதுக்கப்புறம் ரேவதிய நம்ம மறந்துட வேண்டியதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி கிட்ட சந்திரா வந்து ரொம்ப ஏத்தி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதிக்கு சமக்கம் வருது. சித்தி ஒழுங்கு மரியாதையா அமைதியா இருந்துருங்க, நான் எங்க அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுக்காக தேவையில்லாம என்னோட வழியில குறுக்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படி எல்லாம் ஓ முன்னாடியே என்னை எதிர்த்து பேசுறாங்க, அன்னைக்கு என்னை அடிச்சது மட்டும் இல்லாம என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னப்ப கூட நானும் எதுக்கு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமா பேசினவ தானே இவ, இந்த கார்த்தி பையன் தான் ஃபுல்லா ரேவதியோட மனசை மாத்தி வச்சிருக்கான், எனக்கு என்னமோ ரேவதியா போயிருக்க மாட்டான், அந்த கார்த்தி பையன் தான் ரேவதி கிட்ட ஆசைவாத கூறி இவளை எங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுடிச்சேரி செம கோவப்படுறாங்க. ஏ டிரைவர், உன்னை எதுக்காக நான் இந்த வீட்டுல வச்சிருக்கேன் தெரியுமா, கோர்ட்டோட ஆர்டருக்காக மட்டும்தான், நீ அதை விட்டுட்டு தேவையில்லாம ரேவதியை கூட்டிட்டு ஊர் சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா அவர் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் அவரை வெளியில கூட்டிட்டு போனேன், நான் இப்படிதான் ஊர் சுத்துவேன், இதை கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அப்படி நீ அவன் கூட ஊர் சுத்துவனா அவன் இந்த வீட்டுல இருக்கவே தேவையில்லை, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படிவா வலிக்கு, இதை தான் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன், இந்த கார்த்தி பையன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா போதும்பா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னமா ஆகுனா அவரை வீட்டை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவர் பண்ண நல்லதெல்லாம் நீ மறந்துட்டியா, அவரோட நல்ல கணம் பிடிச்சுதானே நீ அவரை எனக்கு கட்டி வச்ச, அது மட்டும் இல்லாம உனக்கு ஆம்பளைங்களை கண்டாலே வெறுப்பும் கோபமும் தான் அதிகமா வரும், ஆனா கார்த்தியை பார்த்து மட்டும்தான் உண்மையா இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ இவர் மேல மதிப்பு மரியாதையும் வச்ச, அது மட்டும் இல்லாம இவரோட நல்ல குணங்கள் தெரிஞ்சுதானே நீ வீட்டுக்குள்ளேயே இவரை டிரைவரா சேர்த்த, கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா, நம்ம பிசினஸ்ல நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவர் மட்டும் கெட்டவரா இருந்திருந்தா நம்ம குடும்பத்துக்கு கெட்டது மட்டும் தானே செஞ்சிருக்கணும், இவர் செஞ்ச எல்லாமே நல்லது தான் இருக்கு, கெட்டது ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி கிட்ட ரேவதி நறுக்குன்னு கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாமுடிச்சேரி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து, என்னடா இது அக்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, இவ வேற அந்த கார்த்தி பையன் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லி காமிச்சு இவன் மனசை மாத்திருவா போலயே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, அக்கா இவங்க எல்லாரும் பேசி உன்னோட மனசை மாத்த பாக்குறாங்க, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், வேற யாராவது உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களா, எல்லாமே அந்த கார்த்தி பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜனுக்கு சமக்கம் வந்துடுது. சந்திரா நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க, எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்றாங்க, பாத்தியாக்கா என்னை எல்லாருமே பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச, அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா எங்க அப்பா சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது, எங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் தலையிடுறதுக்கு நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திராவை வந்து ரேவதி செம்மையா கேள்வி கேட்கறாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா ஓ முன்னாடியே நீ எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன், பேசாம போயிட்டு உங்க புருஷனோடய சேர்ந்து வாழுங்க, இங்க இருந்துட்டு எங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திராக்கு வந்து மூக்கு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது ரேவதி நறுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சந்திராக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, பாத்தியாக்கா என்னை எல்லாருமே எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, இனிமேட்டு நான் இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, உன்னை நான் அன்னைக்கு அடிச்சேன் பத்தியா, அப்பவுமே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருக்கணும், இப்பயாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு போயிட்டு எங்களெல்லாம் நிம்மதியா வாழ விட அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து சந்திராவை பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஒரு கட்டத்துக்கு மேல ரேவதி கோவம் தாங்க முடியாம மறுபடியும் சந்திராவை அடிச்சிடுறாங்க. இனிமேட்டு நீங்க இது வீட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சாமுடிச்சேரிக்கு செம்ம கோவம் வருது. என்ன தைரியம் இருந்தா என்னோட தங்கச்சி நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி ரேவதியை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து சாமுடிச்சேரியோட கையை பிடிச்சிடுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்றாங்க, இங்க பாரு ஈஸ்வரி, இப்பதான் நம்ம வீட்டுல நல்லது நடக்குது. ரேவதி பண்றதுக்கு நாங்க தடங்களா என்னைக்குமே இருக்க மாட்டோம். ரேவதி எல்லாத்துக்குமே நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சந்திராவோட குணம் இப்பயாவது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ இன்னும் உன் தங்கச்சை நம்பிக்கிட்டே தான் இருக்க. அவ நம்ம குடும்பத்துக்கே துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை என்னைக்கு தான் நீ புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுடிச்சேரி கோவத்துல ரேவதியை செம்மையா திட்டுறாங்க. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுல இருந்தே என் தங்கச்சி வெளியில துரத்துவ அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை போய் தூக்குறாங்க. இப்ப சந்திரா பயங்கரமா அழுகுறாங்க. பாத்தியாக்கா, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு என்னையவே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறா. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா. இனிமேட்டு நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, தயவு செஞ்சு போயிடுங்க, திருப்பி வந்துட மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி வந்து போது ரேவதி நிறுத்து, நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன், நீ என்ன என் தங்கச்சி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ரேவதி வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என்னால கார்த்தியை பிரிஞ்சு வாழவே முடியாது, இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம அந்த கோர்ட்ல 6 மாசம் முடிஞ்சு என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்வேன். என்னால கார்த்தியை பிரிஞ்சு வாழ முடியாது, நான் அவரோட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்ற உண்மையை தான் நான் சொல்வேனே தவிர அதுக்கு எதிராக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எங்க 2 பேரையும் யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாது, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நான் கார்த்தியோடய போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொன்னாங்க, வேணாக்கா, என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணாம், நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்றாங்க, ஏன் சந்திரா நீ இந்த வீட்டை விட்டு போகணும், நீ என்ன தப்பு பண்ணவங்க இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரேவதியை தான் சொல்றாங்க. அப்போ ரேவதி கேட்கறாங்க, என்னம்மா நீ இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுடிச்சேரி சொல்றாங்க, ஆமா, நீ இந்த வீட்டுல இருக்க தேவையில்லை, நீ எவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறியோ அவனே கூட்டிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்றாங்க, என்ன ஈஸ்வரி உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ தானே அந்த கார்த்தி பையனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இப்ப என்னன்னா நீயே அவங்களை வீட்டை விட்டு துரத்துனா இது நியாயமா? ஊர் மக்களுக்கு நியாயம் அநியாயத்தை பத்தி நீ சொல்ற, ஆனா உன் குடும்பத்துல என்ன அநியாயம் நடக்குது நீ கொஞ்சம் கூட பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சேரியை ராஜராஜன் செம்மையா கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லலாம். அப்போ சாமுடிச்சேரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேளு, அப்படி இல்ல நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்றாங்க, ஆமாக்கா, ரேவதி வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதுக்கு அவன் மனசார மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வருவேன், அப்படி இல்லைன்னா நான் எங்கேயாவது போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருமே இல்ல, அவ இந்த வீட்டை விட்டா வேற எங்க போய் அவ பொழைப்பா, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, அவளுக்கு என்ன நம்மளை விட்டா சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, நீங்க தாமா நினைக்கிறீங்க அவங்க என்னமோ உங்களுக்கு விசுவாசமா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்க தங்கச்சி உங்களுக்கு விசுவாசமா இல்லவே இல்லை, அந்த சிவனாண்டி குடும்பத்தோட தான் அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கே அந்த உண்மை எல்லாமே தெரிய வரும், அப்போ நம்ம இவ்வளவு நாளா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருந்ததான் போறீங்க அப்படின்னு நம்ம ரேவதி வந்து சாமுடிச்சேரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாமுடிச்சேரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி ரொம்ப வாய் பேசாத, ஒழுங்கு மரியாதையா சந்திரா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சந்திரா வந்து சொல்றாங்க, ரேவதி மன்னிப்பு கேட்காம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ சாமுடிச்சேரி வந்து சந்திரா பின்னாடியே ஓடி போயிட்டு வா சந்திரா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி சூப்பர்மா, என்னைக்குமே இல்லாம நீ இன்னைக்கு செம்மையா பேசிட்ட, இனிமேட்டாவது அந்த சந்திராவுக்கு மூளையில கொஞ்சமாவது உரைக்குதான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சந்திரகலாம் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் இந்த வீட்டுக்கு தான் திரும்பி வந்தாகணும், ஏன்னா இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் சாமுடிச்சேரியோட குடும்பத்தை எப்படி குடியே கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானா போடுவாங்க. அவங்க வெளியில இருந்து எதையுமே சாதிக்க முடியாது, அதனால ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இந்த வீட்டுல வந்து இருக்க தான் போறாங்க. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.